வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ ஒரு ஐடியா தான், அதுவும் பிஸ்னஸ் ஐடியா. அதாவது வெண்டிங் மிஷினில் நாங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஊடாக பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு பின்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்டோமேட்டிக்கை தான். இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு, அதாவது எப்படி இதன் ஊடாக பணம் சம்பாதிப்பது. நாங்கள் பல இடத்த கண்டிருப்போம். அதாவது இப்போ நீங்கள் எனக்கு பின்னுக்கு பார்க்குறதும் அதே மாதிரி தான். இது ஒரு ஜிம்மில் இருக்கிற ஒரு வெண்டிங் மிஷின். இது ஒன்று இல்லை, இல்லை 3 மிஷின் கண்டன். ஸோ இந்த 3 மிஷினையும் உங்களுக்காக படமாக்கியிருக்கிறோம். இந்த மிஷின் ஊடாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம்ன்றது நீங்கள் ஒரு சிலர் சந்தேகப்படுவீர்கள். அதாவது இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்தது. இதை நீங்கள் முடிவு வரையும் பாருங்க. அதாவது நீங்கள் இருக்கிற நாட்டில் இருந்து கொண்டே இதனூடாக பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படி என்றதை இப்போ பார்ப்போம். இந்த மிஷின் ஊடாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்றது முதல் பார்த்தமா இருந்தால், அதாவது இதுக்கு முதலாவது தேவை நல்ல இடம். அதாவது இந்த மிஷினை கொண்டு வைக்கிறதுக்கு நல்ல இடம் தேவை. இரண்டாவது, இந்த மிஷினை நாங்கள் மலிவை ஒரு இடத்தை வாங்கணும். அது எங்கெங்கெல்லாம் வாங்கணுன்றதையும் அதே நான் இந்த வீடியோவில் காட்டித்தாங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் வைக்கிற இடத்துல, அதாவது ஒரு கடையில் நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா அந்த கடைக்காரருக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ராஃபிட், அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடம் தான் தேவை. நல்ல இடத்தை எப்படி தேட முடியும்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் ஒரு சாக்லேட் மிஷின் ஒன்றை நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா, அப்போ சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்றது யாருன்னு முதல் பார்க்கணும். ஸோ அவைகள் ஒரு சிறுவர்களை தான் இருப்பார்கள். அந்த சிறுவர்கள், அதாவது குழந்தைகள் எங்கே அதிகம் இருக்கிறார்களோ, அதாவது எங்கே விளையாடுறார்களோ, அல்லாட்டி எங்கே அதிகம் போகிறார்களோ அவ்விடத்தில், அதாவது அங்கே நீங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டே அந்த சாக்லேட் மிஷினை வச்சா மட்டும்தான் அந்த சாக்லேட்டோ இல்லை அந்த சுயிங்கமோ இல்லை அந்த பொம்பமோ அதுகள் எல்லாம் அந்த மிஷினில் இருந்து வில்படும் அதிகபட்சம். அதாவது நீங்கள் என்ன அந்த மிஷினுக்குள்ளே வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இடத்தை நீங்கள் தேடணும். அதாவது பெரியாக்களுக்குன்னு பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு சலூனில், அல்லாட்டி ஒரு டீ கடையில், அல்லாட்டி ஒரு கார் திருத்துற இடத்துல, அல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளட்ஸ், அதாவது எங்கே ஒரு விளையாட்டு இடங்களில். ஸோ அப்படியே இடங்களில் நீங்கள் கொக்கோ கோலாவில் இருந்து காஃபி அல்லாட்டி என்னென்னலாம் அதுக்கு செய்யணுமோ, என்னென்னலாம் அதுக்கு நீங்கள் விற்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் சில நேரத்தில் கேட்கலாம், இந்த மிஷின் இப்போ எல்லா இடம் தானே இருக்குது, நாங்கள் எங்கே கொண்டு வைக்கிறது என்ற மாதிரியும் கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அதாவது இந்த உலகம் பெருசு. இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனால், நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னு வச்சா, ஸ்ரீலங்காவில் இப்போ யாழ்ப்பாணத்தில், அதாவது எஃப்னா சர்வதேச விமான நிலையம் ஒன்று உருவாகிருக்கு. அது இப்போ அது ஒரு சிம்பிளான ஒரு புதுசான விஷயமாக தான் இருக்குது. ஓகே, அது கேட்க தமிழர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஒரு மிஷினை கொண்டு வைக்கிறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பாடு கேட்டு அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே அதுன்ற ஒரு மிஷின் வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் பொறுப்புன்ற ஒரு கொப்பரைட்டோ இல்லாட்டி அதுக்குன்ற ஒரு ரைட்டை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் செய்வீங்கன்னா இருந்தால் கூட, அதனால் இன்றைக்கு நாளைக்கு இல்லை ஒரு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் பணம் சம்பாதிக்காட்டியும் இன்னும் ஓரிரு வருடங்களுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக அதனால் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது அந்த மிஷினால், வெண்டிங் மிஷினால். அது மட்டுமன்று இல்லை, நீங்கள் கோயில்களில், அதாவது நல்லூரில் நடக்கிற டைமில் நல்லூரில் அங்கே என்ன வைக்கலுமோ, அது உதாரணத்துக்கு கற்பூரம் வாங்குறதுக்கு கூட நீங்கள் அந்த வெண்டிங் மிஷினை பாவிக்கலாம். ஸோ அப்படியான இடங்களை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இந்த இடங்கள்லாம் முதலாவது முக்கியம். இடங்கள் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் தானாக வந்து கொண்டே இருக்கும். காசு, பணம், அடுத்தது பிஸ்னஸ் எல்லாம் பெருப்பிச்சு கொண்டே போகலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓகே, நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியுது, என்றாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஜப்பானில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த வெண்டிங் மிஷின் ஊடாக இளநியை விற்கிறார்கள். முழுசாக இளநியை விற்கிறார்கள். அதே மாதிரி பால், அதாவது ஒரு மாட்டு பாலை கூட அந்த வெண்டிங் மிஷின் ஊடாக விற்கிறார்கள். எந்த டைம்லேயும் அங்கே போய் நாங்கள் பாலை வாங்கி கொள்ளலாம். அப்படி பல விஷயங்கள். இந்த விஷயத்தில் ஜப்பான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுது. அதாவது ஒரு கடை இருக்குது அங்கே, ஏன் ஒரு கடையில் பல கடைகள் இருக்குது. அங்கே எப்பவும் அந்த மிஷினுக்கெல்லாம் சாமான் வாங்க முடியும். நீங்கள் போக வேண்டியது வெண்டிங் மிஷினுக்கு காசு போட வேண்டியது, எல்லா சாமானையும் வாங்கி கொண்டு வர வேண்டியது. அது ஒரு புதுத்தரமான பிஸ்னஸ். ஓகே, இப்போ வாங்க எங்கே எல்லாம் இந்த வெண்டிங் மிஷினை நாங்கள் வாங்கலாம்ன்றதை பார்ப்போம். அதாவது இந்தியாவில் பார்த்த மாதிரி இருந்தால், இந்தியாவில் இந்த இணையதளத்தில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது ஒரு நம்பிக்கையான இணையதளம். ஸோ இங்கேயும் பல மிஷின்கள் இருக்குது, பல விலையில் இருக்குது. ஸோ இலங்கை, இந்தியாவில் உள்ளாக்களுக்கு இங்கே வாங்குறது இலவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே என்னென்ன விலையில் வாங்கிக்கொள்ளலாம்ன்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சப்போஸ் உங்களுக்கு விலை கூடவா இருந்தால், இருக்கவே இருக்குது என்கின்ற சீனா நண்பர்கள் alibaba.com, அந்த alibaba.com போய் அங்கே நீங்கள் பல வகையான மிஷின்கள், பல முடான மிஷின்கள் இருக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். என்ன இவேட்ட ஒரு சின்ன சிக்கல், என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சைனாவிலேருந்து இப்போ ஐரோப்பாவுக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் கூலி வந்து அதாவது அனுப்பு கூலி வந்து அதிகம். ஸோ அதால் இந்த ஷிப்பிங் சார்ஜை வந்து இல்லாமல் எடுக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா AliExpress.com. இது ஐரோப்பாவுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் இல்லை. ஸோ அது எல்லா கம்பெனிகளும் இல்லை. ஒரு சில கம்பெனியில் நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்களா இருந்தால் அவங்க வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே இருந்து இந்த மிஷினை பார்த்தீங்களா இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ஸோ இது எவ்வளோத்துக்கு என்னன்றது தெரியல. நீங்கள் எதுக்கும் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவர்கள் இதை பற்றியான விளக்கத்தை உங்களுக்கு தருவார்கள். ஸோ அடுத்து பார்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் ஒரு சின்ன சிம்பிளாக உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கிற சொந்த கடை ஒன்று இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுக்கிறீங்க, ஒரு கடை ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த கடையில் நீங்களே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்க போனீங்களா இருந்தால் ஸோ இப்படியான ஈபேயில் போய் இப்படியான பாவிச்ச பொருட்களை, அதாவது இது ஒரு 55 பவுண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வாங்கி இதுக்குள்ள நீங்கள் ஒரு கடையில் போய் மலிவான சாக்லேட்டை வாங்கி நிரப்பிட்டு ஸோ ஒரு பொம்பம் 10 பி இல்லாட்டி 50-40 நீங்கள் உங்களோட இதில் அந்த மிஷின் இதுக்கேற்ற மாதிரி கணக்குகளை போட்டுக்கொள்ளலாம். ஸோ அப்போ இதால் உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஓடுது இல்லாட்டி எப்படி இது முன்னுக்கு நாங்கள் இன்னும் கொண்டு செல்லலாம் என்று. அதே மாதிரி இதில் பெரிய பெரிய மிஷின்களும் மலிவாக இருக்குது. அதாவது 800 230 வரையும் இங்கே மிஷின்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அமேசானில் போனாலும் அமேசானில் இந்த சின்ன சின்ன மிஷின்கள் இங்கே கொள்வனவு செய்ய முடியும். ஸோ இந்த மிஷின் கொள்வனவு செய்கிறதுல நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்க, அதாவது பெரிய அளவில் ஆரம்பிக்க போகிறீங்களா சின்ன ஆரம்பிக்க போகிறீங்களான்னு பார்த்தீங்களா இருந்தால் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சின்னதாக நீங்கள் ஆரம்பித்து ஒரு 10 கடைக்கு அந்த மிஷினை கொண்டு வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அதை 10 20 ஆக்கி 20 30 ஆக்கி 40 ஆக்கி அப்படியே தொடர்ந்தீங்களா இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் மேலும் மேலும் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ப்ராஃபிட், அதாவது லாபம். எவ்வளவுக்கு நாங்கள் இதில் லாபம் சம்பாதிக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் 100% அந்த அளவை சொல்ல முடியும். ஸோ அதால் இது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் அந்த லாபத்தை பார்க்கலாம். அது எப்படின்றத சொல்கிறோம். அதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மலிவான கடைக்கு போகிறீங்க, 5 பவுண்ட்ஸுக்கு ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. அது கிட்டத்தட்ட 50 சாக்லேட்டுன்னு வைப்போம். ஸோ அந்த 50 சாக்லேட்டையும் நீங்கள் 50 பீக்கு, அதாவது 50 சென்ட்டுக்கு விற்கிறீங்க. 50 சென்ட்டுக்கு நீங்கள் அதை விற்க ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபுல்லாக நீங்கள் விற்று முடிஞ்சிங்கன்னா 25 பவுண்ட்ஸ் உங்களுக்கு கையில் வருது. ஸோ இது ஒரு உதாரணம் தான். அதாவது அந்த 50 சென்ட்டுக்கு அது வில்படக்கூடிய இடத்துல நீங்கள் கொண்டே இந்த வெண்டிங் மிஷினை வைக்கணும். அதான் உண்மை. அங்கே வைச்சா மட்டும்தான் அந்த அதில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வில்படும். அப்படி வில்பட்டால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 பவுண்ட்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவை கையில் கிடைக்குது. அதில் அந்த கடைக்காரருக்கு ஒரு 5 பவுண்ட்ஸோ இல்லாட்டி 6 பவுண்ட்ஸோ கொடுத்தாலும் உங்களுக்கு மிச்சம் உங்களோட கைக்கு வருது. ஸோ இதுதான் அந்த கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய ஒரு ப்ராஃபிட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் ஊடாக நீங்கள் 100% பணம் சம்பாதிக்க முடியும். என்னென்று நான் அந்த 100% கணிப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நீங்களே பல இடத்த பார்த்துருப்பீங்க இந்த வெண்டிங் மிஷின் எங்கெல்லாம் இருக்குண்டு. அதாவது இவ்வளோ காலம் நீங்கள் அந்த ரோட்டில் போய்க்கலாம் அந்த மிஷினை கண்டிருப்பீங்க. நான் அதை பற்றி அக்கறைப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவுக்கு பிறகு உங்களோட பார்வையே ஒரு வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கே விளங்க இவ்வளவு மிஷின் இந்த உலகத்தில் இருக்குது, அதுவும் இந்த இடங்களில் இருக்குது என்றதை நீங்களும் அறிஞ்சு கொள்வீர்கள். முடிந்தால் இந்த பிஸ்னஸை ஆரம்பிங்க. அதாவது 2020ஆம் ஆண்டு உங்களோட வாழ்க்கை மிக மிக நல்லதாக அமைய எனது வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே நேரத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு தமிழன் இதை பார்த்து இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க வேணும். ஸோ அவர் முதல்ல நல்லா இருக்க வேண்டும். அதே சமயம் இதை பற்றியான முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் நான் கீழே லிங்க் விட்டுருக்கிறேன். அந்த லிங்கில் போய் அழுத்தி நீங்கள் பார்க்க முடியும். ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெண்டா மீண்டும் இன்னும் புதிய பிஸ்னஸ் ஐடியாக்களோட உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.